அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறது டிசம்பர் 19 அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தினுடைய கடைசி அமாவாசைங்க. பொதுவாக அமாவாசை அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய நினைவுக்கு முதல்ல வர்றது நம்மளுடைய முன்னோர்களுக்கான வழிபாடு. ஏன்னா அமாவாசை முழுக்க முழுக்க முன்னோர்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நாள். அந்த நாளை நாம் நம்மளுடைய முன்னோர்களை நினைவு கூறுவது வழக்கமான ஒன்று. அவங்களுக்காக விரதம் இருக்கிறது, வழிபடுவது, அவங்களுக்கு பிடித்தமான உணவுகளை சமைத்து படையலிடுவது. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா அன்றைய தினத்தில் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசையில் பார்த்தீங்க அப்படின்னா தங்களுடைய முன்னோர்களை நினைத்து அவங்களுடைய பித்ருக்களை நினைச்சு பார்த்தீங்க அப்படின்னா தீதி தர்ப்பணம் சிரார்த்தம் கொடுக்கக்கூடிய வழக்கத்தையும் இன்றளவும் பின்பற்றி வராங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த அமாவாசை தினத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதிசக்தி நிறைந்து காணப்படுவதோடு நம்மளுடைய முன்னோர்களினுடைய பார்வை அவங்களுடைய ஆசிர்வாதமும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. அதே நேரம் ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது ராகு பகவானினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். இதன் விளைவு அப்படிங்கிறது எதிர்மறையான தாக்கம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இதுல இருந்து விடுதலை பெறதான் மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களை நினைவு கூர்வதும் அது மட்டும் இல்லாம ஒருவேளை முன்னோர்களுடைய வழிபாடு செய்ய முடியாதவங்க இல்ல அதை வழக்கத்துல இல்லாதவங்க மாதம் முன்னோர்களுடைய வழிபாடு வழக்கத்துல இல்லாதவங்க பார்த்தீங்க அப்படின்னா இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, இது மாதிரியான காவல் தெய்வங்கள் வழிபாடு, சிவபெருமான், முருகப்பெருமான், அம்மன் வழிபாடு போன்ற தெய்வங்களுக்குரிய வழிபாட்டு நாளாகவும் இதை கருதி இறை வழிபாட்டையும் ஒரு சிலர் மேற்கொள்வாங்க. ஒரு சிலர் நம்மளுடைய பித்ருக்களுக்கான வழிபாடாகவும் பார்க்கிறாங்க. அதே நேரம் இந்த நேரத்துல அந்த சக்தி நிறைந்த ஒரு நாள் அப்படின்னும் போது இந்த நேரத்துல ஏற்படுகின்ற ராகுவினுடைய தாக்கம் சற்று வீரியமிக்கதாக இருக்கக்கூடிய பட்சத்துல நவக்கிரகங்கள்ல ஏற்படக்கூடிய மாற்றத்துல கொடுக்கக்கூடிய பலன்களை இதனுடைய தாக்கமும் சற்று இணைந்து வரும். அப்படிங்கிறதுனால இந்த நேரத்துல அதாவது 12 கிரகங்கள்ல ஏற்படக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கு உருவாகக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள்லையும் மிகப்பெரிய அளவில் அது தாக்கத்தை ஏற்படுத்தும். எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் அப்படின்னே சொல்ல முடியாது. எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு கெடுதலை மட்டுமே நடத்தும் அப்படின்னும் சொல்ல முடியாது. சில ராசிக்கு அதிர்ஷ்டமா இருந்தா சில ராசிக்கு அது துரதிர்ஷ்டமா இருக்கும். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் வெவ்வேறு வகையில தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்துல பார்க்கும் பொழுது விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த நேரம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க பெற போகிறது, அவங்களுக்கு அதிர்ஷ்டமா இருக்குமா துரதிர்ஷ்டமா இருக்குமா, என்னென்ன விஷயங்கள்ல என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன நற்பலன்கள், என்னென்ன கெடுபலன்கள் போன்றவை கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பத்தின தகவலை தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சொல்ல காப்பாற்றும் குணம் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் தங்களுடைய செயல்களால் தங்களுக்கு மற்றவர்களிடம் இருந்து பாராட்டு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியில கலந்து கொள்வீங்க. எதுலையுமே தயக்கமோ பயமோ இல்லாம ஈடுபடுவீங்க. தந்தை மூலமா உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. பூர்வீக சொத்துக்கள் மூலமா வருமானமோ இருக்கும். சகோதரர்களுக்குள்ள ஒற்றுமை குறையலாம். எதை பற்றியும் கவலைப்படாம தொழில் வியாபாரத்துல முழு கவனத்தையும் செலுத்துவீங்க. எதிர்பார்த்த பணம் கைக்கு சேரும். அரசாங்கம் மூலமா நடக்க வேண்டிய காரியங்களும் நடக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்க தடையின்றி தடங்கங்கள் இன்றி எதையுமே செய்து முடிச்சிடுவாங்க. பணி தொடர்பான பயணங்கள் இருக்கத்தான் செய்யும். கணவன் மனைவிக்கு இடையில நெருக்கம் அதிகரிக்கலாம். வாழ்க்கை துணை மூலமாக ஆதாயங்களும் உண்டாகலாம். குடும்பத்துடன் புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்வீங்க. ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும். தங்களது பொருட்களின் மீது கவனத்தை செலுத்துவீங்க. சாதுரியமான செயல்களால லாபங்கள் உண்டாகலாம். பெண்களுக்கு எதிலையும் தயக்கமோ பயமோ இல்லாம ஈடுபட்டு சிறப்பாகவே செய்து முடிச்சிடுவீங்க. பெரியவர்கள் மூலமாக உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள்ளேயே இருக்கும். புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும். வீண் அலைச்சல
சந்திக்க வேண்டியும் இருக்கலாம். அரசியல்ல உள்ளவர்களுக்கு கோபமாக பேசுவது தவிர்ப்பது நல்லது. மேல் மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்களும் ஏற்படலாம். அதனால சற்று கவனமாக இருக்கிறதும் முக்கியமான ஒன்று. மாணவர்களுக்கு கல்வியில தடங்கள் இன்றி நன்றாக படிப்பீங்க. ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர் மூலமா கல்விக்கான உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்துல அடுத்தவர்களால ஏதேனும் குழப்பங்களும் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கு இடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியும் இருக்கும். தீ ஆயுதங்களை கையாளும் போது கவனமாக இருக்க பாருங்க. வாகனங்கள் ஓட்டும் போது எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உறவினர்களிடம் பேசும்போது கவனமாக பேசுறது நல்லது. பயணங்களால வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம். பெரியோர் சொல்படி நடப்பது வெற்றிக்கு உதவும். அதே நேரம் பணவரத்து அதிகரிக்கலாம். கடன் பிரச்சனையும் தீருங்க. தகராறு வழக்குகள்ல சாதகமான போக்கு இருக்கும். நினைத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க. மறைமுக எதிர்ப்புகள் விலகும். கௌரவம் அதிகரிக்கும். மறைமுக நோய் ஏற்படலாம். சற்று கவனமாய் இருக்க பாருங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வீண் மனக்கவலை உண்டாகலாம். எந்த காரியத்திலையும் எதிர்பார்த்த வெற்றி தாமதமாக தாங்க கிடக்கும். ஒதுங்கி இருந்தாலும் கூட விடுகட்டாயமாக எதிலாவது ஈடுபட சுற்றமும் நட்பும் தூண்டுவாங்க. கவனமாக அதை தவிர்ப்பது நல்லது. வீண் அலைச்சல் செலவு ஏற்படுங்க. பயணங்களின் போது எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை காணப்பட்டாலும் வருமானம் வந்து சேரும். புதிய முயற்சிகள் காலதாமதமாக முடியும். வாடிக்கையாளர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்த்து அனுசரித்து போவது பேசுறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதல் பணியை கவனிக்க வேண்டியும் இருக்கும். மேலதிகாரிகளிடம் சக பணியாளர்களிடமும் அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தில் அமைதி ஏற்பட குடும்ப உறுப்பினர்களிடம் நிதானமாக பேசுவதும் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லதுங்க. விருந்தினர்கள் வருகையும் அதனால செல்லவும் உண்டாகலாம். வழக்குகளை தள்ளி போடுவதும் பேசி தீர்த்து கொள்வதும் நல்லது. ஆயுதம் தீ ஆகியவற்றில் கவனத்தை செலுத்த பாருங்க. அதே நேரம் உத்தியோகத்தில் இருப்பவர்களின் செயல்திறமை வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம். மேலதிகாரிகளின் பாராட்டும் கிடைக்கப்பெறுவீங்க. பெண்களுக்கு எந்த விஷயத்திலையுமே தெளிவான முடிவை எடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அரசியல்வாதிகளின் பணியாற்றும் திறன் அதிகரிக்க செய்யும். கட்சி மேலிடத்தால் உற்சாகப்படுத்தப்படுவீங்க. கலைத்துறையினர் எதிர்பார்த்த வாய்ப்புகளை பெறுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் இருக்கும். அறிவியல் கணித பாடங்கள்ல கூடுதல் கவனத்துடன் படிப்பது நல்ல மதிப்பெண் பெற உதவும். அதே நேரம் பண வரவுகள் சிறப்பாக இருக்கிறதுனால புதிய நவீன பொருள் சேர்க்கைகளும் ஆடை ஆபரணம் சேரக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. பூர்வீக சொத்துக்களால் கூடுதல் லாபம் உண்டாக பெறும். வீடு மனை பூமி வாங்கக்கூடிய யோகம் இருக்கப்பெறுகிறது. புத்திர வழியில மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறலாம். சிலருக்கு நினைத்தவரை கைப்பிடிக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. எதிலையும் சற்று சிந்தித்து செயல்படுவது அவசியம். தொழில் வியாபார ரீதியாக இருந்து வந்த கடந்த கால பிரச்சனைகள் விலகி நல்ல லாபத்தையும் ஏற்றத்தையும் பெறுவீங்க. கடன்கள் அனைத்தும் படிப்படியாக குறைந்து மன நிம்மதி உண்டாக பெறும். சில நேரங்களில் தேவையற்ற சோதனைகளை சந்திக்கவும் நேரிடலாம். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் அதிகரித்து லாபம் குறையும். வரவேண்டிய ஆர்டர்களும் தடைபடலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் அரசு சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க பெறுவீங்க. தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கவும் செய்யலாம். பூமி வீடு மனை லாபம் போன்றவை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. சுபகாரியங்கள் நல்லபடியாகவே நடக்கும். அடுத்தவர்கள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் நல்லபடியாகவே நடக்கும். சுப செலவு அதிகரிக்கலாம். மனதில் உற்சாகம் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்க பெறுவீங்க. வீண் வாக்குவாதங்கள் அகலும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. சகோதரர்களுடன் கருத்து வேற்றுமை நீங்க பெறுவீங்க. அதே நேரம் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரிடத்திலையுமே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் அகலும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு சற்று விழிப்புடன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலைச்சலையும் வேலை பளுவையும் சந்திக்கவும் நேரிடலாம். சிலருக்கு இடம் மாற்றம் உண்டாகுங்க. பெண்களுக்கு சேமிக்கக்கூடிய பழக்கம் அதிகரிக்கலாம். அரசியல்வாதிகளை தேடி புதிய பதவிகள் வரும். கலைத்துறையினர் புதிய ஒப்பந்தங்களை பெறுவதற்கு தீவிர முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாக
வேண்டியதாகவும் இருக்கலாம். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலையை தவிர்த்து கூடுதல் கவனத்துடன் படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த காலகட்டத்தில் வீண் அலைச்சல் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து அதிகவனத்தோடு செயல்படக்கூடிய பட்சத்தில் எதிர்வரக்கூடிய பிரச்சனைகளை எளிதாக தங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னே கூட சொல்லலாம். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அதிகப்படியான டென்ஷன் கோபம் எழுவதற்குண்டான வாய்ப்புகள் ஒருபுறம் இருக்கப்பெறுகிறதுங்க. அதே நேரம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் பார்க்கும் பொழுது நீங்கள் நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றாக இருக்க பெறும். அப்படிங்கிறதுனால நிறைய விஷயங்களில் பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன சலசலப்பு சின்ன சின்ன ஏமாற்றங்கள் உருவாவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் கொஞ்சம் கவனமாகவும் எதிர்பார்ப்புகளை அதிகமாக வைத்து கொள்ளாமல் இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே கூட சொல்லலாம். ஆன்மீகத்தில் நாட்டம் தங்களுக்கு அதிகரிக்க செய்யுங்க. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் வந்து மேற்கொள்ளலாம். வெளியூரில் இருக்கக்கூடிய இறைத்தலங்களை சென்று தரிசிப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்பத்துடன் இன்ப சுற்றுலா ஆன்மீக சுற்றுலா செல்வதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுல வந்து தடைகள் நீடித்தாலும் சரிங்க, உங்களுக்கு அந்த விஷயங்கள் வந்து சாதகமாக முடியறதுல வந்து வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இப்போது ஒரு விஷயத்தை வந்து மேற்கொள்கிறீர்கள், உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அதில் வந்து இன்னும் ஒரு சில காரணங்களால் தாமதங்கள் உருவாக வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் காத்திருக்க வேண்டியதாக இருக்கும். உத்தியோகம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா சில பல தடைகள் வந்து உருவாகலாம்.